ஹாய் பிளேயர்ஸ், டுடே டாபிக் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் கூட ஒரு 2-3 ரொம்ப ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். பிகாஸ் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஆன்லைனில் க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் என்னன்னா சோஷியல் மீடியாஸ். சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்க ரீச் ஆகிறதுக்கும் அவங்க அக்கௌண்ட் க்ரோ ஆகிறதுக்கும் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கும் இந்த பிஸ்னஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கும் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் தென் மார்க்கெட்டிங், ட்ராப் ஷிப்பிங், இ-காமர்ஸ், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் சோஷியல் மீடியாஸ் மூலம் மணி ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். இந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் 3 ஆக்ஷனாக நான் பிரிச்சிருக்கேன். ப்ரீ ஆக்ஷன், போஸ்ட் ஆக்ஷன், அனலைஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் ஆக்ஷன். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த 3 ஆக்ஷனை கரெக்டாக பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறது தான் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட், ப்ரீ ஆக்ஷன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இது போல சில சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் இருக்கும். இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காக இருக்கலாம். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் என்ன ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கணும், என்ன பயோ அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், ஒரு போஸ்ட் போடும்போது அந்த போஸ்ட் எப்படி டிசைன் பண்ணணும், அந்த டிசைன் என்ன கலரில் இருக்கணும், அந்த போஸ்ட்டில் லெட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த லெட்டரோட ஃபாண்ட் என்ன ஸ்டைலில் இருக்கணும், அந்த ஃபாண்ட் என்ன சைஸில் இருக்கணும், அந்த போஸ்ட்டில் ஏதாவது ஒரு லோகோ யூஸ் பண்ணும்போது அந்த லோகோ எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கணும். சேம் இதே போல ஒரு வீடியோ போடும்போது அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணால் பார்க்குறவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும், இந்த வீடியோ டைமிங் லென்த் எவ்வளோ இருக்கணும், தென் போஸ்டாக இருக்கட்டும், வீடியோ இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி போடணும், என்ன டைமிங்கில் போடணும், அப்படி போடும்போது என்ன தம்ப்நெயில் யூஸ் பண்ணணும், என்ன டைட்டில் போடணும், என்ன கேப்ஷன் போடணும், என்னென்ன ஹேஷ்டேக்லாம் யூஸ் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் எப்படி ரைட் பண்ணணும், இதே போல் பார்த்து ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்லோட் பண்ணுவாங்க. செகண்ட், போஸ்ட் ஆக்ஷன். அப்படி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எந்தெந்த லொக்கேஷனில் ரீச் ஆகிருக்கு, எந்த லொக்கேஷனில் அதிகமாக ரீச் ஆகிருக்கு, ஆண்கள் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க, பெண்கள் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க, எந்த ஏஜில் உள்ளவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க, இது போல் ரிசர்ச் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது நம்ம அடுத்து ஒரு வீடியோவோ இல்லை ஒரு போஸ்ட்டோ போடும்போது டார்கெட் பண்ணி போட முடியும். அப்படி டார்கெட் பண்ணி போடும்போது அந்த அக்கௌண்ட் நல்லாவே ரீச் ஆகும். தேர்ட், அனலைஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் ஆக்ஷன். அப்லோட் பண்ணுற போஸ்டாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, அப்படி பார்த்தவங்களும் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி கமெண்ட் பண்ணவங்களுக்கு நம்ம என்ன ரிப்ளை பண்ணணும், சில பேர் டவுட் கேட்பாங்க, அந்த டவுட்டுக்கு ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும், சில பேர் ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அந்த ஃபீட்பேக்கு சொல்யூஷன் சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகும். இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக இருந்தால் நல்ல ரீச் அண்ட் ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறதுக்கும், பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் நல்ல ரீச் அண்ட் கஸ்டமர் கிடைக்கிறதுக்கும், தென் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ஆக்ஷனை கரெக்டாக பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறது தான் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் சொல்லிட்டு. நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்களாங்கிறது சந்தேகம் தான். பட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், ஆக்டர், ஆக்ட்ரஸ், ஸ்போர்ட்ஸ்மேன் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு வேற ஒருத்தவங்க சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ் இல்லைனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களே, ஸோ அந்த டீம் இது போல் ஆட்களுக்கு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ், மணி மைண்ட் செட் இந்த 3 டாபிக் பற்றி நிறைய லேர்ன் பண்ணணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இது போல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ், மணி மைண்ட் செட் இதை பற்றி நிறைய ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்கமிங் டேஸில் ஒரு வீடியோலாம் பார்க்கலாம்.